ஓகே. ஏ பார்ட். ஒரு ஒன்றில் தரப்பட்டுள்ள வரிப்படம் ஓர் எக்ஸ் கதிர் குழாயின் ஒரு பரும்படி படமாகும். ஏ பி என குறிக்கப்பட்டுள்ள பகுதிகளை பெயரிடுக. ஸோ பாருங்க, ஒரு எக்ஸ்ரேட அமைப்பை தந்திருக்கிறாங்க. இதுல இருந்து ஏபியில பேரை கேட்கிறாங்க. ஸோ முதல்ல அவங்களுக்கு தெரியும் இந்த எக்ஸ்ரேட அமைப்பு என்ன மாதிரி தொழிற்படுதுன்னு பார்த்தோமா இருந்தால், இங்க வந்துட்டு வெப்பமாக்கக்கூடிய ஒரு சுருள் இருக்குது இல்லையா? அப்ப நம்ம என்ன செய்வோம், இங்க வந்துட்டு ஒரு நேரோட்ட முதல் ஒன்று இணைச்சிருப்போம். நேரோட்ட ஒரு வலுவலங்கி, சரியான நேரோட்ட ஒரு முதல் ஒன்று இணைச்சிருப்போம். இது ஒரு சிறிய வோல்டேஜை தான் அடிக்கும். இவர் என்ன செய்வாரு, இந்த கம்பிச்சுருள், இந்த வெப்பச்சுருளுக்கு மின்னோட்டத்தை வழங்குவாரு. அப்ப வெப்ப அயன் மூலமாக, வெப்ப அயனாக்கல் மூலமாக இலத்திரன் வந்துட்டு கால் செய்யப்படும். இப்படி இலத்திரன் கால் செய்யப்படக்குள்ள உயர் அழுத்த வித்தியாசத்தை நாம் இங்க பேணுவோம். இங்க உயர் அழுத்த வித்தியாசத்தை பேணுவதற்கான அமைப்பு தான் இது. இங்க உதாரணமா இங்க காலல் செய்யப்படுற இலத்திரன் இந்த குற்றியின் மீது மோதக்கூடியதா இருக்கணும். உதாரணமா இது ஒரு செப்பு குற்றியில இந்த இடத்துல தங்குதனை வந்துட்டு பதிச்சிருப்பாங்க. எனவே இந்த தங்குதன் மீது இவர் மோதிருவதற்கு ஏற்ற மாதிரி நம்ம உயர் அழுத்த வித்தியாசத்தை இங்க வழங்குவோம். அப்படி உயர் அழுத்த வித்தியாசத்தை வழங்கக்குள்ள இலத்திரன் இங்கிருந்து போய் இங்க மோதணும்னா இலத்திரனை கவர்றதால இவர் ஒரு நேர் முடிவிடமா அடிக்கணும் இல்லையா? இலத்திரன் இங்கிருந்து இதை நோக்கி போகுதுன்னா இது யார் அடிக்கணும்? நேர் முடிவிடம். ஸோ இது மறை முடிவிடமா அடிக்கும். சரியான? அப்ப இங்கிருந்து இலத்திரன் இப்படியே கால் செய்யப்பட்டு இதுல போய் மோதும். அப்படி மோதக்குள்ள இங்கிருந்து எக்ஸ் கதிர்கள் வெளியேறும். அப்படித்தானே? இது எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்ச விடயங்கள். அப்ப அந்த அடிப்படையில இந்த பிளஸ் முடிவிடத்தோட இது கனெக்ட் ஆகி இருக்கிறதால இந்த ஏ என்ன அப்படின்னு கேட்டால் நாம் என்ன சொல்லுவோம்? அனோட் அப்படின்னு சொல்லுவோம். அனோட்டுன்னு சொல்லுவோம். அல்லது இலக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா? இலக்குன்னு சொல்றது. அதே மாதிரி பி யாரு அப்படின்னு கேட்டா பிங்கிறது வந்துட்டு கத்தோட்டுன்னு சொல்லலாம். கத்தோட்டு, ரைட்? அல்லது வெப்பமாக்கி, வெப்பச்சுருள், வெப்பமாக்கி அப்படின்னு சொல்லலாம். ரைட்? கத்தோட், வெப்பமாக்கிங்கிற பெயர்களை பயன்படுத்தலாம். அடுத்தது ரெண்டாவது பார்ட். ஏல ரெண்டாவது பார்ட் என்ன கேட்கிறாங்க? டி என குறிக்கப்பட்ட பகுதியை பெயரிட்டு அதனை பயன்படுத்தும் நோக்கத்தை விளக்குக. ஸோ டிங்கிறது யாரு? டிங்கிறது இந்த வெப்பமாக்கும் சுருளுக்கு வெப்பத்தை வழங்கக்கூடிய ஒரு முதல். அப்படித்தானே? அப்ப நம்ம என்ன சொல்லலாம்? டிக்குரிய பேரு டி யாருங்கிறத குறிப்பிட்டு டி என குறிக்கப்பட்ட பகுதியை பேரிட்டு அதனை பயன்படுத்தும் நோக்கத்தை விளக்குக. இப்ப நம்ம சொல்லலாம் வெப்பச்சுருளுக்கு வலுவை வழங்கக்கூடிய ஒரு ஆள் இல்லையா? அப்ப நேரோட்ட சிறிய நேரோட்ட முதல், சிறிய நேரோட்ட முதல், ரைட்? அல்லது வெப்பச்சுருளுக்கு வெப்பச்சுருளின் வலு வழங்கி, இவருக்கு வலு வழங்க சக்தியை கொடுக்கிற ஆள் தான் இவர். இப்படியான பெயர்களை கொண்டு நம்ம சொல்லலாம். அடுத்தது இதுல தொழிற்பாடு என்ன? இவர தொழிற்பாடு என்ன அப்படின்னு கேட்டால் வெப்பச்சுருளுக்கு மின்னோட்டத்தை வழங்குவதன் மூலம் வெப்ப அயன் மூலமாக இலத்திரன் காலல் செய்யப்படுவதற்கு உதவுகின்றது. அப்படி நாம முழுமையாகவே விடை எழுதிவிட்டா நெல்லம். என்றால் சில நேரங்கள்ல நீங்க வந்துகிட்டு ஷோர்ட்டா எழுத போய் சில ஏதாச்சும் வசனங்கள் மிஸ் ஆகலாம். அப்ப எதுக்கு நீங்க பெட்டர் எதுன்னு பாத்தீங்கன்னா இந்த எஸ்ஏ கேள்விகள் வரக்குள்ள நீங்க கொஞ்சம் கூடுதலான வசனத்தை சேர்த்துக் கொள்றதுல எந்த பிரச்சனையும் இல்லை. ஏன்னா அவங்க எதிர்பார்க்கிற அந்த விடயம் உள்ளடக்கப்பட்டிருக்குதா அப்படின்னு சொல்லித்தான் எஸ்ஏல செக் பண்ண போறாங்க. அப்ப நாம் என்ன சொல்லலாம்? வெப்பச்சுருளுக்கு மின்னோட்டத்தை வழங்கி, இதோட நோக்கம் என்று கேட்டா வெப்பச்சுருளுக்கு மின்னோட்டத்தை வழங்கி அல்லது வலுவை வழங்கி வெப்பமேற்றுவதன் மூலம் வெப்ப அயன் மூலமாக இலத்திரன் காலல் செய்யப்படுவதற்கு, சரியான? இலத்திரன் காலல் செய்யப்படுவதற்கு யாரை பயன்படுத்துறோம்? இந்த மின் முதல வந்துட்டு நேரோட்ட முதல வந்துட்டு பயன்படுத்துறோம். சரியான? இப்படியான அமைப்புல நீங்க விடை எழுதினா சரி. அடுத்தது மூணாவது பார்ட். சி என குறிக்கப்பட்ட பகுதியை பெயரிட்டு அதனை பயன்படுத்தும் நோக்கத்தை விளக்குக. இவர் யாரு? உயர் நேரோட்ட வோல்ட்டளவு முதல் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? உயர் நேரோட்ட வோல்ட்டளவு முதல். கட்டாயம் உயருங்கிறது முக்கியம். ஹை வோல்டேஜை கொண்ட ஒரு ஆளத்தை நாம் இங்க பயன்படுத்த போறோம். உயர் நேரோட்ட வோல்ட்டளவு முதல் அப்படின்னு சொல்லலாம். இதை நாம் என்னதுக்காக பயன்படுத்துறோம்? உங்களுக்கு தெரியும், இங்க இருக்கிற இலத்திரனை இங்க வந்துட்டு உயர் சக்தியோட வந்து மோத வைக்கிறதுக்காக, உயர் வேகத்துல வந்து மோத வைக்கிறதுக்காக. அப்ப நம்ம சொல்லலாம் இது உயர் நேரோட்ட ஓட்டளவு முதல். இதை பயன்படுத்துறதுக்கான காரணம் இலத்திரனை உயர் ஆர்முடுகள் அடைய செய்வதற்கு, இலத்திரனுக்கு
இலத்திரனை உயர் சக்தியை பெறச் செய்வதற்கு. இப்படியான விடைகளை நீங்க சொல்லலாம். இலத்திரனை உயர் ஆர்முடுகளுடன் இயங்கச் செய்வதற்கு, அல்லது இலத்திரனுக்கு உயர் சக்தியை பெறச் செய்வதற்கு. இந்த மாதிரி அமைப்புல நீங்க விடை எழுதினீங்கன்னா சரி. ரைட். அடுத்து 4வது பார்ட், எக்ஸ் கதிர்கள் உண்டாக்கப்படும் விதத்தை விளக்குக. எக்ஸ் கதிர் எப்படி ஃபார்ம் ஆகுது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. பார்த்தீங்களா இருந்தால் உங்களுக்கு தெரியும், உயர் சக்தியை கொண்ட இலத்திரன்கள் ஏயின் மீது, அதாவது அனோட்டின் மீது, ரைட், மோதும் போது எக்ஸ் கதிர்களானது உயர் சக்தியை கொண்ட இலத்திரன்கள் அனோட்டின் மீது மோதும் போது எக்ஸ் கதிர்களானது காலுற செய்யப்படுகின்றது. அப்ப உயர் சக்தியை கொண்ட இலத்திரன் மோதிரத்தால தான் இங்கிருந்து எக்ஸ்ரே வெளியேறக்கூடியதா இருக்கும். ஸோ அந்த அடிப்படையில் நீங்க அந்த விடையை சொன்னீங்கன்னா சரி. ரைட். அடுத்தது எல்லாமே சின்ன சின்ன விஷயங்கள். ஒரு வெரிதாக்கப்பட்ட குழாயை பயன்படுத்துவதற்கான ஒரு காரணத்தை தருக. சரியான? ஸோ இங்க வந்துகிட்டு லோ ப்ரெஷர்ல, மிகவும் தாழ்ந்த அமுக்கத்துல தான் இந்த குழாய் இருக்கு இல்லையா? அல்லது வந்துகிட்டு வெற்றிடம் கூட சொல்லுவாங்க. தாழ்வான அமுக்கம், வெற்றிடம் கூட சொல்லுவோம். இப்படி தாழ்வான அமுக்கத்துல இதை பயன்படுத்துறதுக்கான காரணம், இந்த குழாயை பயன்படுத்துறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு கேட்கிறாங்க. ஸோ இதெல்லாம் நம்ம பேசி இருக்கிறோம். என்ன காரணம்? இலத்திரன்கள் இங்கிருந்து, நம்ம ஆல்ரெடி தியரி கிளாஸ்ல எல்லாமே பேசின விடயங்கள். இலத்திரன்கள் இங்கிருந்து இந்த அனோட்டன் நோக்கி இயங்கக்குள்ள, இங்க வளிமூலக்கூறுகள் அதிகமா இருந்தா வளிமூலக்கூறுகள் மீது இலத்திரன் மோதும். அதனால இலத்திரன் சக்தி வந்துட்டு விரயமாகும். அப்ப இலத்திரன்கள் இந்த வளிமூலக்கூறுகள் மோதுவதை குறைத்து உயர் சக்தியை பெறச் செய்வதற்காக இந்த அமைப்புல நீங்க விடலினா சரி. இலத்திரன்கள் இங்கு என்னத்துக்காக நம்ம வெற்றிடத்தை பயன்படுத்துறோம் அப்படின்னா, அல்லது தாழ்வான அமுக்கத்தை நம்ம ஏன் பயன்படுத்துறோம்னு கேட்டா, இங்க வளிமூலக்கூறுகள் இலத்திரன் செய்யக்கூடாது, மோதி தந்த சக்தியை இழக்க செய்யக்கூடாது. அப்ப வளிமூலக்கூறுகளுடன் இலத்திரன்கள் மோதுகையுற்று சக்தி இழப்பதை தவிர்ப்பதற்கு இப்படியான அமைப்புல நீங்க என்ன செய்யலாம், விடை எழுதினீங்கன்னா சரி. அடுத்தது பி பார்ட். ஓர் எக்ஸ் கதிர் குழாயின் வழங்கல் வோல்ட்டளவு 1,00,000 வோல்டேஜ் ஆகும், 100,000 வோல்ட்டளவு ஆகும். ஓகே. அதுல முதலாவது பார்ட், ஏஐ அடையும் ஓர் இலத்திரனின் உயர்ந்தபட்ச சக்தியை கிலோ எலக்ட்ரான் வோல்டேஜ் அலகுகளில் கணிக்க. ஸோ நம்ம இதுக்கு முதல் 2018ஆம் ஆண்டு எஸ்ஐல அந்த எலக்ட்ரான் வோல்டேஜ் சம்பந்தமா நிறைய பேசிட்டோம். ரைட். இது குறுக்க இருக்கிற வோல்டேஜ் 100,000, அதாவது 100 கிலோ வோல்டேஜ் அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க இல்லையா? இது குறுக்கே 100,000 வோல்டேஜ் இருக்குதாம். இங்கிருந்து கால் செய்யப்படுற இலத்திரன், ரைட், பெறக்கூடிய உயர் சக்தி என்ன அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. ரைட். எக்ஸ் கதிர் குழாய் வழங்கல் வோல்ட் 100,000, ஏஐ அடையும் இலத்திரன் உயர் சக்தியை கிலோ வோல்ட் எலக்ட்ரான் அலகுகளில் கேட்கிறாங்க. ஸோ பாருங்க, ஆரம்பத்தில் இங்க இலத்திரன் வேகம் நம்ம 0 என்று எடுப்போம். ஏன்னா இந்த வெப்பாயன் மூலமாக இலத்திரன் காலலாக்கப்படுவது. ஸோ இங்கிருந்து இலத்திரன் ஆர்முடுகி உயர் வேகத்துல போய் இந்த இலத்திரனானது இந்த அனோட்டின் மீது மோதப்போகுது. ரைட். இப்ப இந்த இலத்திரன் இவ்வாறு உயர் வேகத்துல போய் இந்த அனோட்டில மோதுறதா இங்க நடக்கிற நிகழ்வுண்டால் இந்த இலத்திரன் பெற்ற சக்தி என்ன? ஸோ உங்களுக்கு தெரியும், இந்த வோல்ட்டளவு முதல் வழங்குகின்ற மின்னழுத்த வித்தியாசத்தால தான் இந்த இலத்திரன் ஆர்முடுகி நிற்கும். அப்ப நம்ம வளமையா சொல்ற விடயம்தான், மின்னழுத்தத்தால செய்யப்பட்ட வேலை, மின்புலத்தால செய்யப்பட்ட வேலை தான் இலத்திரன் அடைந்த உயர் சக்தியை அறிக்கும். அதாவது இலத்திரன் சக்தி மாற்றமாக இருக்கும். அப்ப அந்த அடிப்படையில மின்புலத்தால செய்யப்பட்ட வேலை என்னன்னு கேட்டா, இதுக்கு இடையிலான அழுத்த வித்தியாசம் என்ன? 100,000. ரைட். 100 கிலோ வோல்டேஜ். ரைட். அப்ப வோல்டேஜ் 100 கிலோ வோல்டேஜ். அடுத்தது ஏற்றம் வாரிடத்தை நீங்க ஏற்றத்தில பருமனத்தை போட தேவை, ஒரு இலத்திரன் என்று போட்டீங்கன்னா சரி. இங்க ஒரு இலத்திரன் பெற இயக்க சக்தியை கேட்கிறாங்க. அப்ப ஒரு இலத்திரன் பெற இயக்க சக்தி இங்க மின்னழுத்தத்தால் செய்யப்பட்ட வேலைக்கு சமன். அப்ப அழுத்த வித்தியாசத்தை ஏற்றத்தால் பெருக்கணும். இங்க ஏற்றத்தில பருமனை நீங்க கூலோம்ல மாத்தினீங்கன்னா உங்களோட விட ஜூல்ல வரும். இங்க கேள்வி எலக்ட்ரான் வோல்டேஜ்ல தானே. அப்ப ஏற்றத்தை எலக்ட்ரான் எழுதுங்க. அப்ப சக்தி மாற்றம் செய்யப்பட்ட வேலை, ஆரம்ப சக்தி 0 இறுதி சக்தி தான் சக்தி மாற்றமாக இருக்க போகுது. ஆக வோல்டேஜ் 100 கிலோ வோல்டேஜ், ஏற்றம் ஒரு எலக்ட்ரான், அப்ப 100 கிலோ எலக்ட்ரான் வோல்டேஜ் அப்படின்னு வரும். இதுதான் இவர் அடைந்த மேக்சிமம் சக்தியாக இருக்கும். சரியானே?
மேக்சிமம் சக்தி. அடுத்தது பி பார்ட். மேலே பி ஒன்றில் கணிக்கப்பட்ட உயர்ந்தபட்ச சக்தியை காலும் ஓர் இலத்திரன் அதன் சக்தியின் அரைவாசியை செலவிட்டு ஓர் எக்ஸ் கதிர் போட்டோனை உண்டாக்குவதுடன் எஞ்சியுள்ள சக்தி முழுமையாக உறிஞ்சப்படுகின்றது. உறிஞ்சப்பட்ட சக்திக்கு என்ன நடைபெறுகின்றது என விளக்குக. இப்ப பாருங்க, இங்கிருந்து வார சக்தியில, இலத்திரன் பெற்ற சக்தியில அரைவாசி வந்துகிட்டு எக்ஸ்ரே வந்துட்டு உருவாக்குறதுக்காக பயன்படுத்தப்படுவதாம். ஆனா பிராக்டிக்கலி வந்துட்டு அந்த அளவுக்கு கூட எக்ஸ்ரே வந்துட்டு உருவாக்கப்படாதுன்னு சொல்லுவாங்க. இலத்திரன் கொண்டிருக்கிற சக்தியில மிக குறைவான ஒரு பெர்சன்டேஜ் தான் உண்மையா என்ன செய்யும்னா எக்ஸ்ரே உற்பத்திக்காக பயன்படுத்தப்படும். அதிகமான சக்தி வந்துகிட்டு வெப்பம் மூலமா விரயமாகும். அப்ப இங்க இலத்திரன் பெற சக்தி 100 கிலோ எலக்ட்ரான் வோல்டேஜ்டா அதுல எக்ஸ்ரே பெற சக்தி எவ்வளவு? இந்த கேள்வியின் படி அரைவாசி. அப்ப 50 கிலோ எலக்ட்ரான் வோல்டேஜ். அப்ப 50 கிலோ எலக்ட்ரான் வோல்டேஜ், மிச்ச 50 கிலோ எலக்ட்ரான் வோல்டேஜ் என்ன நடந்திருக்கும்னா இவர் இதுல போய் மோதினத்தால சக்தி வெப்பமாக, பிரதானமா சக்தி வெப்பமாக விரயமாக இருக்கும். அப்ப எப்படி என்ன நடந்திருக்குது அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. அப்ப நம்ம என்ன சொல்லலாம்? அனோட்டின் மீது மோதும் போது சக்தி வெப்பமாக விரயமாகி உள்ளது அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஏன்னா பிரதானமா வெப்பமாகத்தான் இங்க சக்தி விரயமாகும். ரைட். அடுத்தது மூணாவது பார்ட். மேலே B2 உண்டாக்கப்படும் எக்ஸ் கதிர் போட்டோனின் அலைநீளத்தை கணிக்க. ஸோ இங்கிருந்து காலில் செய்யப்படுற எக்ஸ் கதிர அலைநீளம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. ஸோ அலைநீளத்தை பத்தி கேட்கிறாங்க. எக்ஸ் கதிர சக்தி உங்களுக்கு தெரியும், இதுல அரைவாசி. அப்ப நல்லா யோசிச்சு பாருங்க. எக்ஸ் கதிர சக்தி தெரிய போகுது. ஹெச்ட பருமன் தந்திருக்கிறாங்க, ஒளிர வேகம் தந்திருக்கிறாங்க. ஸோ பிளாங்கின் மாறிலியெல்லாம் தந்திருக்கிறாங்கன்றாலே உங்களுக்கு படணும் என்ன? எஸ், ஒரு எக்ஸ் கதிர் ஒரு போட்டோன் துணிக்கை கொண்டிருக்கிற சக்திக்கான சமன்பாடு ஹெச் சியின் கீழ் லம்டா அல்லது HF என்று சொல்லுவோம் இல்லையா? ஒரு போட்டோன் துணிக்கை கொண்டிருக்கக்கூடிய சக்திக்கான சமன்பாடு இதுதான். ரைட். அந்த அடிப்படையில் நாம் இந்த கேள்வியை யோசிக்க வேண்டி இருக்குது. அப்ப கேள்வி என்னென்றால் எக்ஸ் கதிர் போட்டோனின் அலைநீளத்தை கணிக்க. ஓகே, இதுல என்னன்னா எனக்கு ஒரு டவுட் வந்து இப்ப என்னென்றால் இந்த கேள்வியில இது ஒரு போட்டோன் சக்தி தானே. அப்ப 50 கிலோ எலக்ட்ரான் வோல்டேஜ்ங்கிறது ஒரு போட்டோன், ஒரு எக்ஸ்ரேட ஒரு போட்டோனுக்குரிய சக்தியை அடிக்கணும் இல்லையா? எக்ஸ்ரே கதிர ஒரு போட்டோன் சக்தியை அடிக்கணும். அப்ப பாத்தீங்கன்னா இந்த B-ல 2வது பாட்டுல அந்த வசனத்தை நான் இப்பதான் கவனிக்கிறேன். எல்லாம் பாருங்க, B-ல 2வது பாட்டுல என்ன சொல்றாங்க? அரைவாசியை செலவிட்டு ஓர் எக்ஸ் கதிர் போட்டோனை உண்டாக்குவது. ஓர் எக்ஸ் கதிர் போட்டோனை உண்டாக்குதான். அப்ப ஒரு இலத்திரன் ஒரு எக்ஸ் கதிரை வந்துட்டு உண்டாக்குது அப்படின்னு ஒரு விஷயத்தை சொல்றாங்க. அப்ப நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க. இங்க வந்துகிட்டு என்ன போட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட் மாதிரி இலத்திரன் எண்ணிக்கை போட்டோன் எண்ணிக்கைக்கு நேர்வீத சமன் அப்படின்னு ஒரு விஷயம் இல்லை. ஆனா இந்த கேள்வியில என்ன சொல்லி இருக்கிறாங்கன்னா இந்த ஒரு இலத்திரன் ஒரு போட்டோனை உருவாக்குதுன்னு சொல்றாங்க. எனவே ஒரு போட்டோன் சக்திக்கான சமன்பாட்டுல இலத்திரன் சக்தியில அரைவாசி, அதான் எக்ஸ்ரே போட்டோன் ஒன்றோட சக்தி. அப்ப என்னத்தை போடலாம்? 50 கிலோ எலக்ட்ரான் வோல்டேஜை போடலாம். சரியா? ஹெச்ட பருமன். இப்ப நாம முதலாவது 50 கிலோ எலக்ட்ரான் வோல்டேஜ் இங்க போடக்குள்ள அதை வந்துட்டு ஜூலுக்கு மாத்திக்கொள்ளணும் அல்லது ஹெச்ட பருமனையும் கவனிக்கணும். எல்லாம் பாருங்க, ஹெச்ட பருமன் பிளாங்கின் மாறிலிட பருமன் ஜூல்ல தந்திருக்கிறாங்க. ஒருவேளை இந்த ஹெச்ட பருமன் எலக்ட்ரான் வோல்டேஜ்ல தந்திருந்தா, இது ஹெச்ட பருமன் எலக்ட்ரான் வோல்டேஜ்ல தந்திருந்தா இதுவும் எலக்ட்ரான் வோல்டேஜ்ல இருக்கிறதால நமக்கு அலகு மாற்றம் ஒன்று தேவைப்பட்டிருக்காது. ஆனால் இங்க சக்தி எலக்ட்ரான் வோல்டேஜ்ல இருக்குது, பிளாங்கின் மாறிலிட பருமன்ல ஜூல் இருக்குது. விளங்குதா? அப்ப நம்ம எல்லாத்தையும் ஜூலுக்கே மாத்தி விடுவோம். அப்ப 50 கிலோ எலக்ட்ரான் வோல்டேஜா? அப்ப 50 தர 10⁻³ எலக்ட்ரான் வோல்டேஜ். ஒரு எலக்ட்ரான் வோல்டேஜ் அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருக்கிற விஷயம் இது. 1.6 தர 10⁻19 ஜூல். அப்ப இது 1.6 தர 10⁻19 பெருக்குங்க. பெரிய ஒரு விஷயம் இல்லை. இப்ப நாம ஹெச்ட பருமன் அவங்க என்ன தந்திருக்கிறாங்கன்னு பாருங்க. 6.6 தர 10⁻34, ஒளிர வேகம் 3 தர 10⁸, அலை நீளம் என்ன அப்படிங்கிறதான் கேள்வி. சரியா? அப்ப இதை நாம சுருக்கி விட்ட இருந்தா வாரதான் நமக்குரிய விடையாக இருக்கும். ரைட். அந்த வகையில இதுக்குரிய சுருக்கி நீங்க தான் விடை எடுத்திருக்கணும் இல்லையா? நான் இப்போதைக்கு அந்த ஸ்கீமை பார்த்து விடைய சொல்றேன்.
இதுக்கு அடுத்ததாக நம்ம சுருக்கல்களை எப்படி செய்யலாம்ங்கிறத பத்தி தான் பேச போறோம். 2.48 தர 10^11 மீட்டரா. 2.47 தொடக்கம் 2.48க்குள்ள விட இருந்தா புள்ளிய வழங்க சொல்லி இருக்கிறாங்க. விளங்குதா? இப்போ இதை நீங்க சுருக்கி எடுக்கணும். அப்படி சுருக்கி எடுத்தீங்களா இருந்தால் 2.48 தர 10^11 வந்திருக்குது. ரைட், ஓகே. இப்போ நாம அடுத்த பாட்டுக்கு வர போறோம். சி பாட். ஓகே, இப்போ நாம சி பாட்டுக்கு வருவோம். சி பாட். கேமா கதிர்கள் ஒரு திரவியத்தினூடாக செல்லும் போது திரவியத்தினால் கேமா கதிர் போட்டான்களின் ஒரு குறித்த பின்னம் உறிஞ்சப்படுகின்றது. ஒரு 2 காட்டப்பட்டுள்ளவாறு தடிப்பு Tஐ உடைய ஒரு திரவிய தகட்டிற்கு செங்குத்தாகப்படும் செறிவு I0 உடைய ஒரு கேமா கதிர் கற்றையை கருதுக. உறிஞ்சலின் விளைவாக கேமா கதிர் கற்றையின் ஊடுகடத்தப்பட்ட செறிவு குறைகின்றது. அது ஐயினால் குறிக்கப்பட்டுள்ளது. பாருங்க, இந்த மாதிரி ஒரு உலோக குற்றிக்குள்ளால போகும்போது ரைட், கேமா கதிர்கள் I0ங்கிற செறிவுல போறது, வெளியில வரக்குள்ள ஐங்கிற செறிவுல தான் வெளியில வருவதாம். இதுல தடிப்பு T அப்படின்ற ஒரு விடயத்தையும் சொல்லியிருக்கிறாங்க. ஓகே, I0ற்கும் இது I, இது I0, இதுல கவனமா இருக்கணும். I0ற்கும் ஐயிற்கும் இடையிலான தொடர்பை log I0 I, log I0 I தசம் 434 மியூ டி இனால் தரப்படும். இங்கு மியூ குறிப்பிட்ட கேமா கதிர் சக்திக்கும் திரவியத்திற்குமான ஒரு மாறிலி ஆகும். கீழே தரப்பட்டுள்ள எல்லா தரவுகளும் 2 மெகா எலக்ட்ரான் வோல்டேஜ் கேமா கதிர்களுக்காகும். ஓகே, 2 மெகா எலக்ட்ரான் வோல்டேஜ் கேமா கதிர்களுக்கு ஈயத்துக்கான மியூவின் பெருமானம் 51.8 மீட்டர் -1 என எடுக்க. முதலாவது கேள்வி, சியில முதலாவது கேள்வி. மேற்குறிப்பிட்ட கேமா கதிர்களின் செறிவை அரைவாசியாக குறைப்பதற்கு தேவைப்படும் ஈயத்தின் தடிப்பை கணிக்க. மேற்குறித்த கேமா கதிர்களின் செறிவை அரைவாசியாக குறைப்பதற்கு தேவைப்படும் ஈயத்தின் தடிப்பை கணிக்க அப்படின்னு சொல்றாங்க. ரைட், பாருங்க, இது ஒரு ஈயக்குற்றியா இருந்திருந்தால் I0ங்கிற செறிவுல போற கேமா கதிர் ஐங்கிற செறிவுல வருவதாம். இந்த நேரத்தில் இதுல செறிவு அரைவாசியா மாறுதுண்டா ஈயத்தில தடிப்பு என்ன அப்படின்னு கேட்கிறாங்க. சமன்பாடை தந்துட்டு ஒரு கேள்வியை கேட்கிறாங்க. சும்மா பிரதிட்டா விட வந்துருமே. இப்ப லாக் அனுப்பப்படுறது I0, அப்ப மேலுக்கு I0 இருக்குது. கவனமா இருக்கணும். ஒளிச்செறிவுக்கு மாதிரி அவசரத்தில் யோசித்துறல. அனுப்பப்படுறது I0, வெளியில வாரது I. அப்ப வெளியில வாரது அரைவாசியா இருக்கணும். அப்ப ஐங்கிறது I0/2 இருக்கணும். I0/2க்கு சமனா இருக்கணும். ஐங்கிறது I0/2 இருக்கணும். இது 0.434 தர மியூ. இது ஈயமும் கேமா கதிருக்குமான மியூட பருமன் எவ்வளவா? 51.8 தர Tக்கு சமம். இப்ப log I0 இந்த கீழுக்கு இருக்கிற 2 மேலுக்கு வரட்டும். 0.434 தர 51.8 தர T வரும். இப்ப நீங்க log 2க்கு மடக்கையில பருமனை பார்த்திருக்கணும். ரைட், log 2க்கு மடக்கையில பருமனை நீங்க பார்க்கலாம். அப்படி மடக்கை அட்டவணை எடுத்து log 2 பருமனை எடுத்தீங்களா இருந்தால், log 2 பருமனை மடக்கை அட்டவணையில பார்த்தீங்களா இருந்தால் log 2 சரியானே. log 2ன்னு சொன்னா நல்லா புரிஞ்சு கொள்ளணும். log 2 என்றால் 2.0 தர 0 எப்படி வரும் இல்லையா? விஞ்ஞான முறை குறியீட்டில் எழுதணும். அப்ப 0.20க்கு பார்க்கணும். 20க்கு என்ன வரும்? 0.3010 வரும் மடக்கை அட்டவணையில. 20 0 சரியானே. இங்க 0 தானே வரும். அப்ப பாத்தீங்கன்னா 0.3010 வரும். 0.434 தர 51.8 தர T வரும்.
ஸோ இந்த டீயை நீங்க சுருக்கி கண்டுபிடிச்சு கொள்ளலாம். ரைட், இங்க நான் சுருக்கிறதுக்குரிய இதெல்லாம் சொல்லல. நீங்க சுருக்கி கண்டுபிடிங்க. அப்படி கண்டுபிடிச்சிங்களா இருந்தா உங்களுக்குரிய விட என்ன கொடுத்திருக்கிறாங்கன்னால் டீட பருமன் 1.339 தர 10⁻2 மீட்டர் அல்லது 1.33 தொடக்கம். விட எப்படி கொடுக்குறாங்கன்னா 1.33 தொடக்கம் 1.34 இதுக்குள்ள விட இருந்தா புள்ளியை வழங்க சொல்லியிருக்கிறாங்க. சரியான இதான் ஸ்கீம்ல கொடுக்கப்பட்டிருக்கிற மெத்தட். சரி, அது உங்களுக்கு தெரியும் இதை எப்படி தீர்க்கலாம்னு சொல்லி. ரைட், அந்த அடிப்படையில இதை தீர்த்து பார்த்துக் கொள்ளுங்க. இப்ப அடுத்த பாட்டுக்கு வருவோம். என்ன கேள்வி? ஒரு கதிர்ப்பு தொழிலாளருக்கு நல்லா எழுதி பாருங்க. இதுல ஐடியாஸ் ஒண்ணும் இல்லை, வெறுமனே சுருக்கள் மட்டும்தான் நமக்கு சிக்கல் அறிக்கை தவிர பெரிய ஒரு ஐடியாவெல்லாம் ஒண்ணுமே இல்லாத ஒரு விஷயம் தான் இது. ஒரு கதிர்ப்பு தொழிலாளருக்கு அனுமதிக்கத்தக்க உயர்ந்தபட்ச வருடாந்த ஊட்டு 20 மில்லி சீவெட் ஆகும். ஒருவர் மீது 10 மீட்டர் -2 செகண்ட் -1 உடைய மேற்குறித்த கேமா கதிர்கற்றை படும் போது கிடைக்கும் வருடாந்த ஊட்டு 2.5 தர 10⁻6 மில்லி சீவெட் ஆகும். அனுமதிக்கத்தக்க உயர்ந்தபட்ச ஊட்டு எல்லையை மீறாமல் ஒரு கதிர்ப்பு தொழிலாளர் மீது படத்தக்க மேற்குறித்த கேமா கதிர்கற்றையின் உயர்ந்தபட்ச செறிவை துணிக. சரியா? இது ஒரு சின்ன ஒரு விஷயம் தான், சின்ன ஒரு கால்குலேஷன் ஒன்றுதான். சரியா கவனிச்சு கொள்ளுங்க. ஒரு கதிர்ப்பு தொழிலாளருக்கு, சரியான ஒரு என்ன ரேடியோ ஆக்டிவ் சம்பந்தப்பட்ட ஒரு ஃபேக்டரியில ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு ஆளுக்கு உயர்ந்தபட்சமா ஒரு உடம்புல பாதிக்கப்படக்கூடிய உயர்ந்தபட்ச வருடாந்த ஊட்டு வந்துட்டு எவ்வளவு உண்டால் 20 மில்லி சீவெட் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியான? அப்ப 20 மில்லி சீவெட் வரைக்கும் அவர் உடம்புக்குள்ள கதிர் போயிருந்தா அது பாதிப்பு இல்லை. ஒரு வருஷத்துக்கு இவ்வளவு போகுதுண்டா பாதிப்பு இல்லை அப்படின்னு சொல்றாங்க. அதை விட கூடினா தான் அவருக்கு ஆபத்தா இருக்கும். ரைட், அந்த வகையில ஒருவர் மீது செறிவு 10 மீட்டர் -2 செகண்ட் -1 உடைய மேற்குறித்த கேமா கதிர்கற்றை படும் போது, இந்த மாதிரி செறிவை கொண்ட கேமா கதிர்கற்றை படும் போது கிடைக்கும் வருடாந்த ஊட்டு 2.5 தர 10⁻6 2.5 தர 10⁻6 மில்லி சீவெட். சரியா? ஓகே ஆகும். அனுமதிக்கத்தக்க உயர்ந்தபட்ச ஊட்டு எல்லையை மீறாமல் ஒரு கதிர்ப்பு தொழிலாளர் மீது படத்தக்க மேற்குறித்த கேமா கதிர்கற்றையின் உயர்ந்தபட்ச செறிவு. அப்ப நல்லா பாருங்க, செறிவு 10 அறிக்கைக்குள்ள ஒரு வருடத்துக்கு அவர் உடம்புக்கு போகக்கூடியது 2.5 தர 10⁻6 மில்லி சீவெட். சரியா? உண்மையா இவர உடம்புக்கு எவ்வளவுதான் போகணும்? 20 மில்லி சீவெட் போகணுமா இருந்தா செறிவு எவ்வளவு அறிக்கணும்னு கேட்கிறாங்க. சரி, எல்லாம் பாருங்க, ஒரு உடம்புல நுழையக்கூடிய சீவெட் அதாவது ஊட்டெடுத்தீங்களா இருந்தால் ஓர் அலகு திணிவுல நுழையக்கூடிய ஊட்டத்தை நம்ம உறிஞ்சல் ஊட்டு அப்சர்ப் டோஸ்னு சொல்லி சொல்லுவோம். உறிஞ்சல் ஊட்டுன்னு சொல்லுவோம். அதாவது சக்திய திணிவால பிரிச்சு வாரதான் ஊட்டுன்னு சொல்றது. சக்திய திணிவால பிரிச்சு வாரதான் உறிஞ்சல் ஊட்டுன்னு சொல்லுவோம் இல்லையா? உங்களுக்கு தெரியும், நம்ம இது சம்பந்தமாக பேசின தியரி கிளாஸ்ல இருக்கிற அந்த வீடியோ எடுத்து பாருங்க. இது ரொம்பவும் டீப்பாவே நம்ம அழகா பேசி இருப்போம் நினைக்கிறேன், அழகான்னு நினைக்கிறேன். ரைட், உறிஞ்சல் ஊட்டு சமன் சக்தியின் திணிவு அப்படின்னு சொல்லுவோம். அந்த அடிப்படையில இங்க திணிவு, ஒரு மனிதன் தான் திணிவு. அப்ப அந்த திணிவு மாறல. அப்ப உறிஞ்சல் ஊட்டு எப்படிப்பட்டதுன்னா சக்திக்கு நேர்விகித சமன். உறிஞ்சல் ஊட்டுங்கிறது சக்திக்கு நேர்விகித சமன். சக்தி வலுவுக்கு நேர்விகித சமன், வலு செறிவுக்கு நேர்விகித சமன். மொத்தத்துல இந்த செறிவு இந்த ஊட்டுக்கு நேர்விகித சமன். அப்ப 10 செறிவுக்கு 2.5 தர 10⁻6 வருவதா? 20 மில்லி சீவெட் வரணுமா இருந்தா எவ்வளவு செறிவு வந்திருக்கணும்? எவ்வளவு செறிவு இருக்கணும்? நேர்விகித சமன். அப்ப ஒன்றோட ஒன்று குறுக்கு பெருக்கம் பெருக்குங்க. அப்ப என்ன வரும்? 2.5 தர 10⁻6 20 தர 10 எல்லாமே மில்லிலான இருக்குது. அப்ப நமக்கு அது ஒரு இஷ்யூ இல்லை. இப்படி வரும் I into 2.5 தர 10⁻6 இது அளவுக்கு பெருக்கப்படும். அப்ப I சமன் இதை சுருக்கி விட்டீங்கன்னா 10⁻4 20 2.5 வரும் கீழுக்கு இல்லையா? 20 2.5 வரப்போகுது 10⁻4. அப்ப 20 2.5 அப்படின்னா நாம என்ன செய்யலாம்? 2.5 10 எத்தனை இருக்கு? 4. அப்ப 20ல 8 இருக்கும். அப்ப 8 தர
14 ரைட். அழகு அவங்க என்ன தந்திருக்கிறாங்க? செறிவிட அழகு வந்துட்டு மீட்டர் -2 செகண்ட் -1 என்று தாராங்க. சரியா? இப்ப இந்த கேள்வி பொருத்தமான விட 8 தர 14 இருக்கணும். ரைட். ஓகே, இப்ப நாம அடுத்த கேள்விக்கு வருவோம். அடுத்த கேள்வி சி பார்ட். விளங்குற ஒரு சின்ன ஒரு விஷயம் இது. இப்ப நீங்க நல்லா பாத்தீங்கன்னா ஒன்றுமே இல்லாத ஒரு விஷயத்தை பெரிய ஒரு கதை மாதிரி கழிச்சு வச்சிருக்கிறாங்க. செறிவு என்ன வீட்டுக்கு நேர் வீத சமனா இருக்கு. அது நமக்கு ஒரு சும்மா சாதாரணமா படக்கூடிய ஒரு விஷயம் தானே. கடைசி பார்ட். நோயாளிகளுக்கு சிகிச்சை அளிப்பதற்காக ஒரு 2 மெகா எலக்ட்ரான் வோல்டேஜ் கேமா கதிர்கள் மூலம் நிறுவப்பட்டுள்ள ஒரு மருத்துவமனையில் இருக்கும் ஒரு கதிர்ப்பு சிகிச்சை அறையை கருதுக. கதிர்ப்பு தொழிலாளர்கள் அடுத்துள்ள அறையில் பணியாற்றுகின்றனர். ஒரு ஈயச்சுவரினால் இரு அறைகளும் வேறாக்கப்பட்டுள்ளன. முதலில் ஒரு கதிர்ப்பு கசிவு ஏற்படும் போது ஈயச்சுவருக்கு செவ்வனாகப்படும் கேமா கதிர்களின் உயர்ந்தபட்ச செறிவு 2.56 தர 16. கதிர்ப்பு தொழிலாளர்கள் தமது அறையில் பாதுகாப்பாக பணியாற்றுவதற்கு தேவைப்படும் ஈயச்சுவரின் குறைந்தபட்ச தடிப்பை துணிக. சரியா? கவனிங்க, இங்க பெரிய ஒரு விஷயம்லாம் ஒன்றும் இல்லை. என்ன கொஞ்சம் கால்குலேட் பண்ண வேண்டி வரும்னு நினைக்கிறேன். இங்க இருந்து ஒரு ஈயச்சுவர்ல I0ங்கிற செறிவுல நாம கதிர்கள் அனுப்பினோம்னால் இந்த பக்கம் வெளியேறக்கூடிய கதிர் செறிவு ஐயா இருந்தா இந்த ஐக்கும் I0க்கும் தான் தொடர்பு தந்திருந்தாங்க. log I0 I தசம் 434 ஈயமா இருந்தா தசம் 51.8 தர டி என்று சொல்லி இல்லையா? இப்ப என்ன விடயம்டா, இங்கிருந்து இந்த கேமா கதிர் உற்பத்தி செய்யப்படுற இடத்திலிருந்து வெளியேறக்கூடிய கதிர்ப்புட செறிவு எவ்வளவாம்? 2.56 தர 16. அதே பருமன். ரைட். மீட்டர் வர்க்கம் செகண்ட் -1. அதே பருமன் இல்லையா? அது மில்லி சீவெட் மாறி தந்திருக்கிறாங்க. செறிவு வந்துட்டு 2.5 தர 16. இந்த பக்கம் போக வேண்டிய கேமா கதிர செறிவு மேக்சிமமா எவ்வளவு இருக்கலாம்? முழுதான் தெரியும். ஒரு மனிதண்ட வருடாந்த ஊட்டின்படி ஒரு மனிதண்ட உடம்புக்குள்ள போகக்கூடிய கதிர்ப்புட மேக்சிமம் செறிவு எவ்வளவு? 8 தர 14. அப்ப இந்த பக்கம் போக வேண்டியது 8 தர 14. அப்ப 2.56 தர 16 செறிவுடைய கதிர்கள் இங்க அனுப்பப்படக்குள்ள ஈயத்துக்கு அங்கால 8 தர 14 போகணும். பொதுவா பாத்தீங்களா இருந்தால் கதிர் தொழிற்பாட்டுடைய ஹாஸ்பிட்டல் இருக்கக்கூடிய அந்த அறைகள் எல்லாமே பொதுவா ஈயத்தால வார்க்கப்பட்ட அறைகளாகத்தான் இருக்கும். அந்த சுவரெல்லாம் ஈயத்தால செஞ்சிருப்பாங்க. சரியான? ஏன்னா கதிர் வந்துட்டு வெளியில போறத குறைக்கணும், தடுக்கணுங்கிற அடிப்படையில. சோ கேமா கதிர்களை தடுக்கிறதுக்காக இங்க ஈயச்சுவர் பயன்படுத்தப்பட்டிருக்குது. இது இங்க இருக்கிற செறிவு, இங்க இருக்கிற செறிவுன்னு தந்திருக்கிறாங்க. தடிப்பு என்ன அப்படின்னு கேட்கிறாங்க. சோ பெரிய ஒரு விஷயம் எல்லாம் ஒன்றும் இல்லை. இந்த சமன்பாட்டுல பிரதியிட்டு கொஞ்சம் தீர்க்க வேண்டி வரும். லாக் ஆரம்பத்துல இருந்த செறிவு 2.56 தர 16. இங்க செறிவு 8 தர 14. இங்கால தசம் 434 தர 51.8 தர டீன்னு வருது. சரியா? இப்ப பாருங்க 2.56 இதை பார்க்கக்குள்ள சுருக்கக்கூடிய மாதிரி இருக்குது இல்லையா? இதை 256 தர 14 எழுதிடலாம். எழுதினா 14 அவுட். 256 8ஆல நம்ம சுருக்க போறோம். அப்ப சுருக்கினோம்னா என்ன வரும்? லாக் 256 8 சுருக்கின மாதிரி இருந்தா 32 வரும் இல்லையா? லாக் 32 வரணும். சரியா? இப்ப இங்கால தசம் 434 தர 51.8 தர டி. அப்ப லாக் 32 பருமன் எடுப்போம். லாக் 32 பருமன் எடுக்கலாம். லாக் 32 பருமன் மறுபடியும் மடக்கை அட்டவணைக்குவாங்க. 32 இதை நீங்க விஞ்ஞான முறை குறியீட்டுல எப்படி எழுதுவீங்க? 3.2 தர 11 எழுதணும். அப்ப 1.32 எடுங்க. மடக்கை அட்டவணையில 32 பூஜ்ஜியம் வரட்டும். சரியா? 32 பூஜ்ஜியம் 32 பூஜ்ஜியம் வரக்குள்ள 50 51 வருது. மடக்கை அட்டவணையில 50 51 வரும்.
சரியா? அப்ப log 32க்கு பதிலா 3.2 தர 11 எழுதினோம் இல்லையா? அப்ப 1.5051 வரும். 1.5051 இங்கால 0.434 51.8 தர டீண்டு வரும். சரியா? அப்ப நீங்க டீயை வந்துட்டு சுருக்கத்தான் வேணும். 1.5051.434 தர 51.8 இதை சுருக்கினீங்கன்னா டீட பருமன் வரும். ஸோ சுருக்கி பார்த்துக்கொள்ளுங்க. உங்களுக்கு தான் மடக்கையை பயன்படுத்தி எல்லாம் சுருக்க தெரியும் தானே இல்லையா? எப்படியாச்சும் சுருக்கி எடுங்க. அப்படி சுருக்கி எடுத்தீங்க என்றால் ஓகே, நாம இப்படி செஞ்சிருக்கலாம் இல்லையா? எஸ், நான் வந்துட்டு தேவையில்லாத வேலையை ஒன்று பண்ணி வச்சிருக்கிறேன். ஸ்கீமை பார்க்கக்குள்ள எனக்கும் படுகுது. நான் இப்படி சுருக்கிறத விட இதை வந்துட்டு இதுக்கு முதல் நாம் எடுத்த விடையோட கனெக்ட் பண்ணி செஞ்சிருக்கலாம். எப்படின்னால் நல்லா பாருங்க. இப்ப இந்த log 32 நம்ம log 32 இப்படி எழுதியிருக்கலாம் தானே? log 2ன் 5ஆம் அடுக்குன்னு எழுதியிருக்கலாம். 2ன் 5ஆம் அடுக்குன்னு எழுதியிருக்கலாம். எழுதியிருந்தால் இப்படி வரப்போகுது 3451.8 தர டி. இப்ப log 2ன் 5ஆம் அடுக்கு நம்ம எப்படி எழுதுற? log 2 எழுதுவோம். இப்படி வருமா இல்லையா? தர டி. இப்ப நீங்க யோசித்து பாருங்க. log 2 இங்க இருக்கக்குள்ள இந்த பருமன் இங்க இருக்கக்குள்ள டீட பருமன் எவ்வளவுன்னு ஆல்ரெடி கண்டுபிடிச்சிருக்கீங்களா இல்லையா? அப்ப இந்த 5 மட்டும்தான் இப்ப புதுசா வந்திருக்குது. அப்ப log 2 இது இங்கால பிரிப்படக்குள்ள 5 தர log 2 0.434 தர 51.8 இதானே? இந்த பருமன் தானே இந்த சியில முதலாவது பாட். சியில முதலாவது பாட் இந்த பருமன் தானே. அப்ப அந்த பருமன் நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்ச ஒரு விஷயம். எத்தனை வந்த சியில முதலாவது பாட்டுல நமக்கு 1.339 தர 10^2 வந்து இதை 5ஆல பெருக்கி வரதான தடிப்பு. நான் கவனிக்காம விட்டுட்டேன். 32 நம்ம 2 எழுதிருக்கலாம். நான் எழுதி இருந்தா log 2 வரப்போகுது. log 2க்குரிய பருமன் தான் ஆல்ரெடி கண்டுபிடிச்சிருக்கேன் சியில முதலாவது பாட். நம்மளோட சுருக்களை வந்துட்டு சுருக்கள் தேவையில்லாம டைம் எடுக்கிறத குறைக்கிறது. இந்த ஆல்ரெடி நம்ம கால்குலேட் பண்ண பருமன் நமக்கு தெரியும். அப்ப அதை 5ஆல நம்ம பெருக்கி விடுவோம். 5ஆல பெருக்கி விட்டோம்னால் இந்த பருமன் 1.339 5ஆல பெருக்கிறோம். பெருக்கினமா இருந்தால் 6.7 தர 10^2 மீட்டர் கிட்ட வரும். 6.7 தர 10^2 மீட்டர் கிட்ட வரும். சரியா? அப்ப பாத்தீங்கன்னா மொத்தத்துல இந்த பகுதியை பொறுத்தவரையில் இந்த கடைசி பாட் வந்துட்டு சுருக்கள் வந்துட்டு கஷ்டம் இல்லை. நான் தான் வந்துட்டு தேவையில்லாம சுருக்க கஷ்டப்பட்டு இருக்கிறேன். சோ இது உங்களுக்கு ஒரு படிப்பினை. இப்ப நான் எப்படி மிஸ்டேக் விட்டேனுங்கிறது உங்களுக்கு ஒரு படிப்பினை. சரியா? அப்ப நாம வந்துகிட்டு எப்பயுமே ஒரு கேள்வி செய்யக்குள்ள முதலாவது பகுதிகளில் செய்யற கேள்விகள் அந்த ஐடியா அடுத்தடுத்த பகுதிகளில் தொடர்ச்சியா பயன்படுத்தப்படுமா, அந்த விடைகள் பயன்படுத்தப்படக்கூடிய சந்தர்ப்பம் இருக்குதா, இதை நம்ம யோசித்து தான் கேள்விகளை செய்யணும். அப்ப இங்க சியில முதலாவது பாட்டுல மட்டும்தான் நம்ம சுருக்கல் செய்யறோம். இந்த பாட்டுல வந்துட்டு பெரிய ஒரு சுருக்கள் ஒண்ணும் இல்லை. வெறுமனே 5ஆல பெருக்கிறது மட்டும்தான். விளங்குதா? ரைட். அதுக்கு இடையில பி பாட்டுல பாத்தீங்கன்னா அது ஒன்றுமே இல்லாத ஒரு விஷயம். அப்ப இந்த பகுதியை பொறுத்தவரையில இந்த மெட்டர் அண்ட் ரேடியேஷன்ல வந்து 2017ஆம் ஆண்டு இந்த கேள்வி ஒரு கடினமான கேள்வி எல்லாம் ஒண்ணுமே இல்லை. ரொம்ப சிம்பிளான விஷயங்கள். பார்க்கக்குள்ள ஏதோ பெரிய கதையெல்லாம் கதைக்கிற மாதிரி இருக்கும். அப்ப இதே மாதிரி தான் கேள்விகள் வரப்போகுது இன்ஷா அல்லாஹ். அப்ப நீங்க ஃபைனல் எக்ஸாமுக்கு ரெடி ஆகக்குள்ள கட்டாயம் ஃபைனல் பேப்பர்ல வரக்கூடிய ஒவ்வொரு எஸ்ஏ கேள்வியை நீங்க பயம் இல்லாம தைரியமா அணுக பழகுங்க. அந்த தைரியம் வந்துட்டு ரொம்ப முக்கியம் நமக்கு. அடுத்தது எல்லா கேள்வியையும் பாருங்க. எந்த எஸ்ஏ செய்யறங்கிறத நீங்க கேள்விகள்ல இருந்து டிசைட் பண்ணுங்க. எடுத்தெடுப்புல நான் இந்த கேள்விதான் செய்யலாம் முடிவெடுக்காம கேள்விகளை பார்த்து ஒழுங்கா டிசைட் பண்ணி கேள்விகளை வந்துட்டு நீங்க செலக்ட் பண்ணுங்க. எக்ஸாம் பேப்பரை பார்க்கறதுக்கு முதல் வீட்டில இருந்து போகக்குள்ளே செலக்ட் பண்ணிட்டுலாம் போகக்கூடாது. பேப்பரை பார்த்து செலக்ட் பண்ற
பழக்கத்தை எடுத்துக்கொள்ளுங்க. ரைட். அடுத்தது சுருக்கல்கள் விடயங்கள்ல எல்லாம் சின்ன சின்ன மிஸ்டேக் எல்லாம் விடாம சுருக்கல்கள் விஷயத்துல எல்லாம் கொஞ்சம் கவனம் எடுத்து எஸ்ஏ கேள்விகளை அதே மாதிரி ஸ்ட்ரக்சர் கேள்விகளை நிதானமா செய்து கொள்ளுங்க. ரைட். ஓகே, ஜஸாக்கல்லாஹு ஹைர். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.